ஹாய் செல்லக்குட்டீஸ், சட்டுப்புட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மினி ஜாமாவை பார்க்கலாமா? இது ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நிறைய கலர் இருக்க இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை யாரோ பார்க்குற மாதிரி இருக்கு. ஹீரோயின் அவங்கள துரத்திட்டு போறாங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. எங்கன்னா ஒரு பாருக்கு தான் வந்து நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான் பாருக்குள்ள. அவனை வந்துட்டு நம்ம ஹீரோயின் எழுப்புறதுக்காக மூஞ்சி மேலே தண்ணியை விட்டு அழிக்கிறாங்க பாருங்க. செகண்ட் ஹீரோ சம கோவக்காரம்பல் இருக்கு. ஹீரோயினுடைய கழுத்தையே பிடிச்சிடறான். அதுக்கப்புறமா கையை பிடிச்சிட்டு முறுக்கி விட்டுட்டு எதுக்காகடி இந்த மாதிரி பண்ணேன்னு கேட்க ஹீரோயின் அம்மாவுடைய ஸ்டாலை ஏன்டா உடைச்சேன்னு கேட்க உடனே நம்ம செகண்ட் ஹீரோ ஆமா நான் அப்படிதான் உடைப்பேன்னு சொல்ல ஹீரோயின் அப்ப நான் உன் மண்டையை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கிளாஸ் பாட்டில் எடுத்து செகண்ட் ஹீரோடைய மண்டையை உடைக்க ரத்தமே வந்துடுது. செகண்ட் ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயின் அடிக்கிறதுக்காக வர செகண்ட் ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே இந்த விஷயத்த பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வந்தேன். இங்க பாரு, உனக்கு இப்ப சந்தோஷமா என்ன அடிச்சு மண்டையை உடைச்சு ஒழுங்கா இங்க இருந்து ஓடிட்டு நான் உன்னை சாவடிக்கிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்ட அந்த இடத்துக்கு ஒரு கார் ஒண்ணு வருது. அந்த காரோடைய சவுண்டை கேட்டோடனே செகண்ட் ஹீரோவுக்கு ஒரு மாதிரியா வந்துட்டு தலை வலிக்குது. அந்த கார்ல இருந்து இறங்கி வர்றது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஹீரோ என்ன பண்ணா கொஞ்சம் நகருங்கன்னு சொல்லிட்டு அவனை தாண்டி நம்ம செகண்ட் ஹீரோவை தாண்டி போவ செகண்ட் ஹீரோக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஹீரோ பார்த்தோன்னே நம்ம செகண்ட் ஹீரோ டக்குன்னு அங்க இருந்து நகர்ந்து போயிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோடைய தங்கச்சி கசின் சிஸ்டர் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு என்னடா ஊர்ல இருந்து வந்துட்டியா, பரவாயில்ல நல்லா வளர்ந்தா மண்டி மாதிரி வளர்ந்து போய் கிடக்குற, இந்த மாசம் என்ன ஒரு மாசம் தானே இருக்க போற, அமைதியா வாழை சுருட்டிக்கிட்டு ஓகேவா, ஸ்கூலுக்கு கிளம்பிடு, இந்த ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லீவ் முடிஞ்சுன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோவா இல்ல நான் வந்துட்டு ஆல்ரெடி இருந்த ஸ்கூலை வந்துட்டு குவைட் பண்ணிட்டேன், இப்போ நான் இங்க ஒரு நியூ ஜாயினியா தான் நான் வரப்போறேன்னு சொல்ல உடனே தங்கச்சிக்காரி அப்படியா சரி வா நான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தங்கச்சி ஹீரோயினுடைய வீட்டுக்கு தான் ஹீரோவை கூட்டிட்டு வர நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் ஆல்ரெடி ரோட்ல நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப செகண்ட் ஹீரோவா ஹீரோயினை தாண்டி போக்குள்ள தான் நம்ம ஹீரோ பாக்குறான். இது நேத்து நைட்டு பார்த்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல நெருங்கி வர செகண்ட் ஹீரோ பார்த்து முறைச்சிக்கிட்டே வந்துட்டு கிராஸ் பண்ணி போயிட்டான். ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுது. நேற்று நைட்டு பார்த்துருப்பான், பட் ஆனால் அந்த அளவுக்கு இருட்டில் தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம ஹீரோ வழிஞ்சுக்கிட்டே ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காது. செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுதான். இப்போ வந்துட்டு ஹீரோயின் அவங்க வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய தங்கச்சியும் கூட்டிகிட்டு போவேன். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலி ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி தான். ஹீரோ வந்துட்டு பணக்கார பையன், செகண்ட் ஹீரோ வந்துட்டு சம கோவக்கார பையன். இதுதான் கான்செப்டே. ஆக்சுவலி ஹீரோயினோட பாட்டி ஒரு ஹோம் அதாவது வந்துட்டு பிரேஸ்லெட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹேண்ட்மேட் பிரேஸ்லெட். அதே மாதிரி பிரேஸ்லெட் ஹீரோவும் கையில போட்டிருக்கான். ஆனா அது ஹீரோக்கே தெரியல அது யார் தன்னோட கையில போட்டதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நமக்கு அப்புறமா தான் தெரிய வரும். வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களை உபசரிக்கிறதுக்காக ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஆரஞ்சு மரத்துக்கிட்ட ஹீரோவை கூட்டிட்டு போனா ஹீரோ குடுகுடுன்னு மரத்துக்கு மேல ஏறி நின்றுட்டு பாஸ்கெட்டை காமி நான் ஆரஞ்சை பறிச்சு போடுறேன், நீ போயிட்டு ஜூஸ் போடுன்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே பாஸ்கெட்டை நீட்டி நிக்கிறாங்க பாருங்க. ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு. பேன்னு வாயை பொழந்து ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோவும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. ஹீரோ மரத்துக்கு மேல இருந்து நம்ம ஹீரோயின் மேலே குடுகுடின்னு விழுந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோ மேல விழுந்ததுல ஹீரோயினுடைய லிப்ஸ்டிக் கரை ஹீரோடைய சட்டையில படிஞ்சிடுது. ஹீரோயின் நான் துவைச்சு கொடுக்குறேன்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவா இல்ல வேணாம் நானே துவைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை ஒரு லுக்கு விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட வீட்டுக்கு வந்து மூவி பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு ரொமான்ஸ் மூவி தான் பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுடைய வந்து பாத்தீங்கன்னா அந்த லிப்ஸ்டிக் கரை தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. இப்ப அந்த சட்டையை பார்த்துக்கிட்டே ஹீரோ சிரிக்க தங்கச்சிக்காரி என்னடா தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா என்னன்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிடுறான். கீழே விழுந்ததுல ஹீரோயினுடைய கையில அடிபட்டு இருக்க போல இருக்கா. அவங்களுடைய கடையில் நின்று பேண்டேஜ் போட ட்ரை பண்ணிட்டு இருக்க ஹீரோ கரெக்டா கிராசரி ஷாப்புக்கு வரா. வந்து நம்ம ஹீரோயினுடைய ஷாப்ல இருந்தே எனக்கு பேண்டேஜ் வேணும்னு சொல்லிட்டு நல்லா ஒரு பண்டில் பேண்டேஜை வாங்கி ஹீரோயினுடைய கையில வந்துட்டு போட்டு விட்டுட்டு இருக்கான். ஹீரோயினா நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு மனசை பறி கொடுத்துட்டாங்க. இதுல இந்த சின்ன சின்ன விஷயம் வேறையா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணாலே பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் டக்குன்னு ஜூஸ் எடுத்து நம்ம ஹீரோ கையில கொடுக்க ஹீரோ அந்த ஜூஸை வாங்கி குடிக்கிறான் பாருங்க. அப்பயும் நம்ம ஹீரோயின் செம்மையா அட்ராக்ட் ஆகி ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் வந்துட்டு ஸ்கூலுக்கு வராங்க. பாட்டு கேட்டுக்கிட்டே வந்தா பிரின்சிபால் வெளியே நின்று கத்திட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு, நீ என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்க, போய் படிப்போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்ட ஹீரோவுடைய தங்கச்சியும் இங்க ஒரு பிரின்சிபால் இருக்காரு அவர்கிட்ட மட்டும் மாட்டிடவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. கரெக்டா பிரின்சிபால் என்னமா இது யாரு நியூ ஜாயினியா ஒன்னனா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்லிக்கிட்டே உள்ள வர. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா நம்ம ரவுடி செகண்ட் ஹீரோவும் நான் ஒரே கிளாஸ் தான் போல இருக்கு. இப்போ வந்துட்டு கிளாஸ்ல டீச்சரும் வராங்க. புதுக்குள்ள வந்துட்டு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம ஹீரோவை கொண்டு வந்து நிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஹீரோ பார்த்தோன்னே அங்க இருக்கிற பொண்ணுங்கள்லாம் யாரடி இந்த பையன் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அவனை பத்தின இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துக்கிறான். இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன வந்ததுக்கு அப்புறமா உட்கார்றதுக்கு இடம் தானே. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்துல உட்காருவான்னு பார்த்தா சார் கிட்ட நான் போயிட்டு செகண்ட் ஹீரோ பக்கத்துல உட்கார்றேன்னு சொல்ல இப்ப அங்க இருக்கிற பொண்ணுங்கள்லாம் இவனுக்கு
இவனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா, எதுக்கு போயிட்டு இந்த செகண்ட் ஹீரோ கூட உட்கார போறான்னு சொல்லிட்டு ஹீரோடைய தங்கச்சியும் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா தங்கச்சிக்காரியும் சேம் கிளாஸ் தான் போல இருக்குது. இப்ப செகண்ட் ஹீரோவும் பரவாயில்ல வந்து உட்கார சொல்லிடுங்கன்னு சொல்ல ஸ்கூல்ல கேமரா பிடிச்சிக்கிட்டே ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் நம்ம செகண்ட் ஹீரோவை வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம செகண்ட் ஹீரோ பாஸ்கெட் பால் செம்மையா விளையாடக்கூடிய பிளேயரு. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப விளையாடல போல இருக்கு, ஏன்னு தெரியல. ஹீரோயின் ஹீரோ கூட்டிட்டு ஸ்கூல் எல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருக்க. இத பார்த்த நம்ம செகண்ட் ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. ஹீரோவே பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ பாஸ்கெட் பால் விளையாடுவேன்னு கேட்க ஹீரோ சூப்பரா விளையாடுவேன்னு சொல்ல எங்க இருந்தோ ஒரு பந்து வந்து ஹீரோயினை வந்துட்டு அடிக்க வர ஹீரோ அந்த பந்தை பிடிச்சிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் பயத்துல போயிட்டு தண்ணியை மேல கொட்டிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த பந்தை வந்துட்டு செம்ம சூப்பரா வந்துட்டு பாஸ்கெட்ல தூக்கி போட ஆக்சுவலி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே செம்மையா கிளாப் தட்டுறாங்க. ஏன்னா நம்ம செகண்ட் ஹீரோ தான் பாஸ்கெட் பாலோடைய வந்துட்டு செம்ம பிளேயரு. ஆனா இப்ப நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோக்கு போட்டியா வந்துட்டான் போல இருக்கேன்னு அங்க இருக்கவங்க எல்லாம் பேச இது நம்ம செகண்ட் ஹீரோடைய காதுல விழுந்து ஹீரோவே பார்த்து முறைச்சிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான். ஹீரோயின் மேல தண்ணி விழுந்ததுல அவங்க ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு. டக்குன்னு ஹீரோ தான் அவனுடைய சட்டையை கட்டி ஹீரோயினை போத்தி விட்டு அப்படியே பொத்துனாப்புல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப டீச்சர் நம்ம செகண்ட் ஹீரோவை திட்டுறாப்புல நீ ஒழுங்கா நல்லா படிக்கிற பையன் தானே, ஏன் இப்பெல்லாம் உனக்கு மார்க்ஸ் கம்மியா வருது, தயவு செஞ்சு நல்லா படின்னு சொல்றாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ பாஸ்கெட் பால் மட்டும் கிடையாது போல இருக்கு, படிப்புலயும் ஜித்து ஜில்லாடி தான். ஆனா இப்ப ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கனால ஒழுங்கா படிக்க மாட்டேன்டா, கேமும் விளையாட மாட்டேன்டா. இப்ப செகண்ட் ஹீரோ போன்ல ஏதோ ஒரு நியூஸை பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி வர இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோடைய தங்கச்சியும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஹீரோவும் இந்த நியூஸை பாக்குறான். என்னன்னா வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ஹீரோயின் மேல தண்ணி விழுந்துச்சு தெரியுமா, அங்க பாஸ்கெட் பால் வந்துட்டு கிரவுண்ட்ல, அதை எவனோ போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கான் ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்ல. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கட்டமா ஓடி வர இப்போ ஓடி வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு டச் பண்றான் பாருங்க. ஹீரோயின் கையில இருந்த MP3 பிளேயர் கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. ஹீரோயின் அச்சோ உடஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. செகண்ட் ஹீரோவும் ஓடி வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியாது போல இருக்கேன். என்ன ரெண்டு பேருமே ஓடி வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்க ஆனா நம்ம ஹீரோவா இல்ல ஒன்னும் இல்ல நான் சும்மா தான் வந்தேன்னு சொல்ல செகண்ட் ஹீரோ இல்ல நான் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரன்னிங்க்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு பாவம் ஒன்னும் தெரியல, இதுக்கு மேல எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் என்னதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்து முட்டி மோதிக்கிட்டாலும் ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டு அந்த வீடியோ வந்துட்டு போட்டோ அப்லோட் பண்ண அந்த பையனை பிடிச்சி சர மாதிரியா அடிச்சு அவங்க கிட்ட இருந்து போனை வாங்கி பார்க்க போன்ல பாஸ்வேர்டை போட்டு வச்சிருக்கான். நல்ல வேளை அந்த கேமரா பையனும் ஹீரோடைய சிஸ்டரும் வந்ததுனால அந்த பையனுக்கு அடி விழல. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ செம்மையா அடிச்சுட்டு ஒழுங்கா வந்துட்டு அந்த போட்டோஸ்லாம் டெலீட் பண்ணுன்னு சொல்ல அந்த பையன் அப்ப கூட திமிரு பிடிச்சு போய் நம்ம ஹீரோவையும் செகண்ட் ஹீரோவையும் அடிக்க வர பிரின்சிபல் வந்துடுறாங்க. என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எல்லாரும் என் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லி கத்த பிரின்சிபல் சொல்லிட்டு போனோடனே அப்பயாவது இந்த பையன் அடங்குவான்னு பார்த்தா ஹீரோயினுடைய போட்டோவெல்லாம் டெலீட் பண்ண முடியாதுன்னு சொல்ல செகண்ட் ஹீரோ மறுபடியும் போட்டு அந்த பையனை சாத்துன்னு சாத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் தெரியாம ஹீரோயின் அவங்க வீட்டுல அவங்க பாட்டியோடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா மென்டலா அன்ஸ்டேபிள் போல இருக்குது. ஹீரோயினுடைய ஃபேமிலியில அம்மா பாட்டி ரெண்டு பேர் தான். அப்பா வந்துட்டு வெளியே எங்கேயோ வேலை செய்யறாரு போல இருக்கு. ஹீரோயின் அவங்க அப்பாவுடைய போட்டோ பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே வந்துட்டு அங்க நடக்கிற பிரச்சனை என்ன எதுன்றது தெரியாம இருக்காங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சா பாட்டியாவது நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா பாட்டி பெட்லயே வந்துட்டு பாத்ரூம் போயிட்டாங்க. இப்ப அதை கூட நம்ம ஹீரோயின் தான் கிளீன் பண்ற நிலைமை. அம்மாவுக்கு இந்த மாதிரி மென்டல் அன்ஸ்டேபிள், அப்பா வீட்டுல இல்ல, பாட்டிக்கு வேற இந்த மாதிரி வந்துட்டு நிலைமை. இதெல்லாம் கவனிச்சுட்டு வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. நேற்று சண்டை போட்டாங்க இல்லையா, அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் போல இருக்கு. ஹீரோயின் ஹீரோவையும் செகண்ட் ஹீரோவையும் பார்த்துட்டு ஹீரோவுடைய சிஸ்டர் கிட்ட லெட்டர் எழுதி அனுப்பிச்சு விடுறா. அதாவது ஒரு பேப்பர்ல இந்த மாதிரி எல்லாம் யார் ஸ்கூல்ல பண்ணிருக்கீங்க சொல்லுங்க, நான்லாம் பண்ணிருக்கேன் ஏதாவது ஒண்ணு கேட்கணும்னா மிஸ் இருக்கக்குள்ள பேப்பர்ல எழுதி அனுப்புறது. இப்ப ஹீரோயினுடைய அதாவது ஹீரோவுடைய தங்கச்சி எனக்கு எதுவும் தெரியாது, ரெண்டு பேருமே வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டானுங்க போல இருக்குன்னு ஹீரோயின் கிட்ட அப்ப கூட உண்மையை சொல்லவே இல்லை. ஹீரோயின் ஐயோ பாவம்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி லெட்டர்ல ரெண்டு பேர்ல நீ யாரை பார்த்து பாவம் படுற, எங்க அண்ணனா இல்ல ரவுடி பையனா அப்படின்னு கேட்க ஹீரோயின் வாய மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தங்கச்சியை பார்த்து ஒரு மறைச்சிட்டு அவங்க மட்டும் படிக்க உட்காந்துக்கிறாங்க. இப்ப ஸ்கூல் விட்டு வந்துட்டு ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் நடந்து வர செகண்ட் ஹீரோ அவனை இன்னும் 4 சாத்தி இருந்திருக்கணும், வெறும் வந்துட்டு வெளியே நின்று சும்மா நிக்கிற பனிஷ்மெண்ட் தானேன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு இதையா என்கிட்ட சொல்றேன், ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போடுற மாதிரி பக்கத்துல நெருங்க. கரெக்டா அந்த கேமரா பையன் வந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய தங்கச்சியும் வந்துட ஹீரோயினும் வந்துடுறாங்க. இப்ப 5 பேருமே சேர்ந்து அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஏரிக்கரை மாதிரி இருக்கு. அந்த இடத்துல உட்காந்து 5 பேருமே மூவி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுடைய அம்மா வருவாங்களாம். ஹீரோயின் டக்குன்னு அம்மா நீங்க ஏமா வந்தீங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்கன்னு சொல்ல அம்மா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த கேமரா பையன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாரும் எந்திரிச்சு ஸ்நாக்ஸ் வாங்குறாங்க. ஆனா நம்ம செகண்ட் ஹீரோ மட்டும் ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்துட்டு செம்மையா டென்ஷன் ஆயிட்டு கோவத்துல உட்காந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினுடைய அம்மாவும் இந்தப்பா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோப்பான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட கொடுக்க செகண்ட் ஹீரோ டக்குன்னு அதை தள்ளி விட்டுட்டு போவ, எப்பா நீ என்ன மன்னிக்கவே மாட்டியா,
தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா செகண்ட் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. செகண்ட் ஹீரோக்கு எதுக்கு ஹீரோயினோட அம்மா மேல இவ்ளோ கோவம்ன்றது தெரியல. ஆனா செகண்ட் ஹீரோவா நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். சோ அதுக்கு நடுவுல நம்ம செகண்ட் ஹீரோடைய ஃப்ரெண்டு வேற வந்து ஹீரோயினுடைய அம்மாவை பிடிச்சி கத்தி விட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோடைய தங்கச்சி நீ ஏன்டா நடுவுல வந்து கத்துற சோடா புட்டின்னு சொல்ல உடனே இவன் என்ன சொல்றான், செகண்ட் ஹீரோடைய அப்பா அம்மா எனக்கும் அப்பா அம்மா, அவங்களுக்கு இவங்க பண்ணதுக்கு இவங்க நல்லா தான் அனுபவிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கிருந்து செகண்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோடைய ஃப்ரெண்டும் போயிட ஹீரோயின் தான் அவங்க அம்மா வந்துட்டு சமாளிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, நம்ம செகண்ட் ஹீரோடைய வண்டிக்கு முன்னாடி போய் நின்னுக்கிறாங்க. வண்டியை வந்துட்டு இவன் நகர்த்தவே மாட்டேன்றான். சோ உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ இப்படிதான் ரவுடி பசங்க கூட சுத்திட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு அந்த சோடா புட்டி அதாவது நம்ம செகண்ட் ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்ல உடனே அவன் என்னோட ஃப்ரெண்டு நான் அவன் கூட தான் இருப்பேன்னு சொல்ல ஹீரோயின் வண்டி சாவியை பிடிச்சி தூக்கி போட்டுறாங்க. அந்த வண்டி சாவியை எடுத்துக்கிட்டு ஒரு பொண்ணு வரா. அவளுக்கு நம்ம செகண்ட் ஹீரோனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. செகண்ட் ஹீரோக்காக வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே வா நம்ம ரேஸ்க்கு போலாமான்னு கேட்க ஹீரோயினும் அந்த பொண்ணு கூட ஓகேன்னு சொல்ல அதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ வர நடுவில் வந்து ஒரு பொண்ணு ரேஸ்க்கு கூப்பிடுறீங்க கொஞ்சம் கூட அறிவில்லையா, உங்க கூட ரேஸுக்கு நான் வரேன்டான்னு சொல்ல ஓ நீ செகண்ட் ஹீரோ விட ஹீரோ வந்துட்டு நீ நல்லா ரேஸ் பண்ணிடுவியான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு இந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு ரீனா. ரீனா என்ன பண்ணா நம்ம ஹீரோவே வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்க, நான் நல்லா ரேஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான் பாருங்க. ஆனா ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் அப்படியே ஒரு முறை பார்த்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ரீனா என்ன பண்ணா நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து இங்க பாரு செகண்ட் ஹீரோ உன் கூட ரேஸ்க்கு போறதுக்கு ஓகேவான்னு சொல்ல ஹீரோ உடனே நான் இந்த ரேஸ்ல ஜெயிச்சேன் அப்படின்னா நீங்க ஹீரோயினை வந்துட்டு புள்ளி பண்றதை ஸ்டாப் பண்ணிடணும் ஓகேவான்னு கேட்க ரீனா உடனே ஓகே நீ சப்போஸ் தோத்து போயிட்டுனா நீ இந்த ஊரு விட்டே போயிடணும்னு சொல்ல ஹீரோ ஓகேன்னு சொல்லிடுறான். ஓகேப்பா ஹீரோ ஏதோ வாய்ச்சவடால் விட்டுருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு வண்டியே ஓட்ட தெரியல. இப்பதான் அவனோட தங்கச்சி கிட்ட சொல்லி இப்பதான் ஸ்கூட்டியே கத்துக்கிட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ நல்லா வந்துட்டு ஸ்கூட்டியவே கத்துக்கிட்டு ஸ்கூட்டியை ரேஸ்க்கு எடுத்துட்டு வர இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் வந்துட்டு ஸ்கூல்ல ஒரு பேட் பாய் அடிச்சாங்க தெரியுமா, ஹீரோயினுடைய வந்துட்டு போட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில பரப்பி விட்டானே அவனுடைய அண்ணனும் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவன் இப்ப நம்ம அதாவது ஹீரோவையும் நம்ம செகண்ட் ஹீரோவையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த நடுவுல கேப்ல நம்ம ஹீரோடைய தங்கச்சி வேற ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஐயோ எங்க அண்ணன் வந்துட்டு வண்டி இதுக்கு தான் கத்துக்கிட்டானா, இதுக்கு ஒரே வழி ஹீரோயின் நீங்க கூப்பிட்டாதான் ரேஸை ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ண இங்க வந்துட்டு இந்த ரீனா பொண்ணு ரேஸையும் ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்ப எல்லாரும் ரேஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கிற டைம் கரெக்டா நம்ம ஹீரோயின் நடுவுல வந்து நின்னுடுவாங்களா, நல்ல வேலை ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம செகண்ட் ஹீரோ தான் செம்ம கோவத்துல வந்து அறிவிருக்கா வண்டிக்கு நடுவுல வந்து நிக்கிறேன்னு சொல்ல ஹீரோ நடுவுல வந்து இங்க பாரு நீயும் நானும் டைப் ஆயிட்டோம், அதனால இதுக்கப்புறம் நீ ஹீரோயினை புள்ளி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்ல செகண்ட் ஹீரோவா உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. அவ்வளவுதான் இப்ப ஹீரோ அங்கிருந்து போயிடுறான். பட் ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அங்க போவாத போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிப்பன்னு சொல்லிட்டு ஏன்னா ரேஸ் விட்டா மாட்டிப்பாங்க இல்லையா போலீஸ் கிட்ட, அதனால நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஒரு ஓரமா வந்துட்டு காப்பாத்திடுறாங்க. ஆனா இந்த செகண்ட் ஹீரோ போறான் தெரியுமா, அவனை வந்துட்டு அந்த பேட் பாயோடைய அண்ணன் என்ன பண்றான் சுத்தி வளைச்சிடான். இந்த பேட் பாய் வந்து ஏண்டா அந்த ஹீரோயின்காக என்ன ஸ்கூல்ல போட்டு எவ்வளவு அடி அடிச்சு இன்னைக்கு உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை சுத்தி வளைச்சு செகண்ட் ஹீரோவை அடிச்சிடுறாங்க. ஆனா இந்த விஷயம் தெரியாத நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் செகண்ட் ஹீரோ வரலன்னு சொல்லிட்டு பெஞ்ச பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்படி செகண்ட் ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்றான்ற விஷயத்த நம்ம ஹீரோவுமே நோட் பண்றான். இங்க நம்ம செகண்ட் ஹீரோ வீட்டுல நல்லா மருந்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டே அவனுடைய ஃபேமிலியை பத்தி பார்த்துட்டு இருக்கான். அவனுடைய ஃபேமிலி போட்டோல ஓரமா நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. ஆக்சுவலி இந்த செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. சோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அப்படியே காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த ஃபேமிலி போட்டோல இருந்து செகண்ட் ஹீரோ கிழிச்சிருப்பான். ஆனா அதுக்கப்புறமா ஹீரோயின் மேல இருக்கிற அந்த பாசம் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஷிப்னால மறுபடியும் அந்த போட்டோ ஒட்டியிருப்பாமல் இருக்கு. இப்போ அந்த போட்டோ அப்படியே காமிச்சுக்கிட்டே பிளாஷ்பேக்லாம் முடிய அடுத்த நாள் இந்த ரீனா செகண்ட் ஹீரோ பாக்குறதுக்காக மருந்தோட வரா. செகண்ட் ஹீரோ வேணான்னு சொல்ல ஆனா இவன் என்ன சொல்ல நீ ஹீரோயினை நான் புள்ளி பண்ணிடுவேன் ஒழுங்கா இந்த மருந்தை வாங்கிக்கோன்னு சொல்ல செகண்ட் ஹீரோ வாங்கிக்கிறா. என்னடா நடக்குதுங்க, இவனுக்கும் ஹீரோயினை புள்ளி பண்றான். ஆனா வந்துட்டு ஹீரோயின் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரீனா பொண்ணுகிட்ட இருந்தும் காப்பாத்திட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை பாக்கிறதுக்காக வராங்க. ஏன் வரல அப்படின்னு கேட்க உடம்புல இருக்க காயத்தெல்லாம் பார்த்துட்டு என்னாச்சு யார் கூட சண்டைக்கு போனியான்னு கேட்க உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ வந்துட்டு மூஞ்சில வச்ச மாதிரி கதவை சாத்திடுறான். ஹீரோயினும் சரி ஓகே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்க ரீனா வந்து செகண்ட் ஹீரோவை யார் அடிச்சாங்கன்னு உனக்கு தெரியணுமா, அப்ப என் கூட வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை இவ வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட் பாயோடைய அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அங்க உள்ள போறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இது அந்த பேட் பாயோடைய அண்ணன் வீடு தானே அப்படின்னு கேட்க ஆமா அந்த பேட் பாய் தான் வந்துட்டு அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி செகண்ட் ஹீரோவை அடிச்சான்னு சொல்ல ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க ரீனா ஸ்கூல்ல நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம செகண்ட் ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து ஒழுங்கா எங்க இருந்து போயிடு இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல இப்பதான் ஸ்கூல்ல நடந்த இன்சிடென்ட்டே நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. சோ இப்போ அடுத்த நாள் மறுபடியும் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா
செகண்ட் ஹீரோ காலை நீட்டி ஹீரோயினை பொதுக்கடின்னு சொல்லிட்டு கீழே விழ வைக்க வர இது நம்ம ஹீரோ பார்த்தோன்னே கோவம் வந்துடுது. ஏன்னா அமைதியாவே இருக்க மாட்டியா, எப்ப பாரு அவளை சீண்டிக்கிட்டே இருப்பியான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ உட்காந்துருக்க சேரை எட்டி உதைப்பானா நம்ம ஹீரோ. அவ்வளவுதான், செகண்ட் ஹீரோக்கு கோவம் வந்துடுது. கிளாஸ்ல 2 பேரையும் சட்டையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. நல்ல வேலை சார் வந்துடுறாப்ல. சார் வந்ததுனால 2 பேருமே சண்டையை ஸ்மூத்தா முடிச்சிடுறானுங்க. சார் ஏடா நீங்க கம்முனே இருக்க மாட்டீங்களா, எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போர்டுல போயிட்டு மேக்ஸ போட சொல்ல. ஆனா 2 பேருமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லையா, சொடக்கு போடுற நேரத்துல மேக்ஸ போட்டு முடிச்சிடறானுங்க. இதை பார்த்து சார் இவனுங்களுக்கு இதெல்லாம் தண்டனை சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்கூலை சுத்தம் பண்ணுங்கடான்னு சொல்லிட ஸ்கூலை சுத்தம் பண்றதுக்காக நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் போயிட அங்க அந்த கேமரா பையன் இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் பாருங்க. நம்ம ஹீரோ நான் இந்த மாதிரி பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உடனே நம்ம செகண்ட் ஹீரோ நானும் கலந்து பண்ணான்னு சொல்லிட்டு அவனுமே கலந்துக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட்ல இருக்க செகண்ட் ஹீரோவும் மாசா இறங்குறான். இப்ப இவங்க 2 பேருமே ஆப்போனண்டா இருப்பாங்கன்னு பார்த்தா ஒரே டீம்ல தான் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிறது வேற யாரும் கிடையாது, அந்த பேட் பாய் தான். ஹீரோ எதுக்காக இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறான்னா இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறவங்களுக்கு MP3 பிளேயர் கொடுப்பாங்க போல இருக்கு. நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய MP3 பிளேயரை உடைச்சிட்டான் இல்லையா, அதனால அது கிஃப்ட் வாங்கி ஹீரோயினுக்கு கொடுக்கணும்னு ஹீரோக்கு ஒரு ஆசை. அதனால தான் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறான். ஹீரோ கலந்துக்கிறான், நம்ம கலந்துக்க கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு வீராப்ல தான் செகண்ட் ஹீரோவே கலந்துகிட்டு இருப்பான். இன்னைக்கு வேற பாத்தீங்கன்னா இந்த லேந்தர் ஃபெஸ்டிவல், ஹீரோயின் லேந்தர் ஃபெஸ்டிவலை கொண்டாடலாம்னு சொல்லிட்டு படிச்சிட்டு இருக்கவங்க வெளியே வராங்க பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் அங்க நின்னுட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு கம்முன்னு போக முடியுமா, சோ ஹீரோ கிட்ட நானுமே இந்த மாதிரி வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கடவுள் கிட்ட அவங்களுடைய விஷஸ் எல்லாம் கேட்டுக்க. அடுத்த நாளும் பாத்தீங்கன்னா பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட் நடக்குது. சோ இப்போ ஒரு ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பேட் பாயோட டீம் வின் ஆயிடும் போல இருக்கு. லாஸ்டா இப்ப பால் நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட தான் இருக்கு. செகண்ட் ஹீரோ பார்த்து எல்லாரும் சேர பண்ணிட்டு இருக்க. செகண்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு கோல் அடிச்சிடுறான். அவ்வளவுதான், இப்ப நம்ம ஹீரோடைய டீம் செம்மையா ஜெயிச்சிருச்சு ஒரு கோல்ல. ஆனா பார்த்தா பின்னாடி நம்ம செகண்ட் ஹீரோ சுருண்டு கீழே விழுந்துடுறான். உடனே ஓடி நம்ம ஹீரோயின் என்னாச்சுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சின்ன வயசு ஃப்ரெண்ட் இல்லையா, இப்படியே கட் பண்ணி இன்னொரு ஃபிளாஷ்பேக். ஹீரோயினுடைய அப்பா ஆல்ரெடி இறந்துட்டாரு போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினுடைய அம்மா இதை ஏத்துக்க முடியாம ஹீரோயினுடைய அப்பா போட்டோ வச்சு ரோட்ல போறவங்க எல்லார்கிட்டயுமே இவரை பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பைத்தியக்காரத்தனமா சுத்திட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த காருல இருந்தது நம்ம செகண்ட் ஹீரோடைய அப்பா அம்மா. ஸ்பாட்லயே அவங்க இறந்திருப்பாங்க. தன்னுடைய அப்பா அம்மா சாவுக்கு இந்த மாதிரி ஹீரோயினுடைய அம்மா காரணம்ன்றதுனாலதான் இப்ப நம்ம ஹீரோயினுடைய அம்மா மேல இன்னுமே நம்ம செகண்ட் ஹீரோ கோவத்துல இருக்கான் போல இருக்கு. இதெல்லாம் பிளாஷ்பேக்ல முடிய செகண்ட் ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துருக்காங்க. செகண்ட் ஹீரோ நீங்க கிளம்பு நான் பாத்துப்பேன்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோவே நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஆக்சுவலி செகண்ட் ஹீரோ மேலேயும் தப்பு இல்ல, ஹீரோயினுடைய அம்மா மேலேயும் பாவம் தப்பு இல்ல. அவங்க பைத்தியக்காரத்தனமா ஏதோ ரோட்ல நடந்து போயிருக்காங்க, அதுல ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோயினுடைய அம்மா அப்பா இறந்து போயிருக்காங்க. இந்த நிலைமையில பாவம் இவங்க 2 பேருமே இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மேட்ச்ல வின் பண்ணிட்டா இல்லையா, ஹீரோயினுக்கு அந்த MP3 பிளேயர் கொடுக்கலான்னு மெசேஜ் பண்ணி ஹீரோயினை தனியா மீட் பண்றதுக்காக கூப்பிடுறா. ஹீரோயின் கிட்டே அந்த MP3 பிளேயரை கொடுக்க ஹீரோயின் வேணான்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே வாங்கிக்கிறாங்க. 2 பேருமே லவ் பண்றாங்க. பட் இருந்தாலும் வெளியே சொல்லிக்கவே இல்லை. டோர்னமெண்ட்ல ஜெயிச்சதுக்காக சார் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த பார்ட்டியில நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோவுடைய தங்கச்சி ஹீரோயின் சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. இங்க கூட நம்ம ஹீரோவுக்கும் செகண்ட் ஹீரோவுக்கும் பாத்தீங்கன்னா ஒத்து வரல. 2 பேர்ல யார் அதிகமா ஸ்பைசி ஃபுட் சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு 2 பேருமே பாத்தீங்கன்னா போட்டி வச்சுக்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி சிரிக்கிறா பாருங்க. மூக்குல இருந்து அவளுக்கு ரத்தம் வருது. ஏதோ நார்மலா ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டதுனால அவளுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வருதுன்னு எல்லாரும் கண்டுக்காம விட்டுறாங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு கேன்சர், யாருமே இதை பெருசா கண்டுக்கவே இல்ல. இப்ப நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினை கூட்டிட்டு இங்க பா தயவு செஞ்சு உங்க அம்மாவை என் கண்ணு முன்னாடி கூட்டிட்டு வராதுன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் பிரச்சனை இதோட முடிச்சுக்கலாம், விதி விளையாடிச்சு, எங்க அம்மாவை நீ மன்னிக்கவே மாட்டியா, பிளீஸ் தயவு செஞ்சு நாளைக்கு எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வா, அப்படி மட்டும் வந்தனா எங்க அம்மாவை நீ மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் ப்ளீஸ்ன்னு சொல்ல. செகண்ட் ஹீரோ ஓகேன்னு சொல்லிடலாம். பட் இருந்தாலும் நம்ம செகண்ட் ஹீரோவுக்கும் அவங்க அம்மா அப்பாவை இழந்த கஷ்டம் இல்லையா, அழுவுறா. நம்ம ஹீரோயின் தான் அவங்களுடைய தோலை கொடுத்து காப்பாத்துறாங்க. இந்த மாதிரி நான் எப்பயுமே உன் கூடவே இருப்பேன், நீ கவலையப்படாத, இந்த கிராமத்துல நான் உனக்காக இங்க இருந்து எங்கேயுமே போக மாட்டேன்னு செகண்ட் ஹீரோக்கு ப்ராமிஸ் பண்ண. அடுத்த நாள் டின்னருக்கு நம்ம செகண்ட் ஹீரோ வருவான். பிரச்சனையை முடிச்சிடலான்னு பார்த்தா செகண்ட் ஹீரோ வரவே இல்ல. ஹீரோயின் செகண்ட் ஹீரோடைய வீட்டுக்கு போவ. ரீனா ஏண்டி உங்க அம்மா இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பாவுடைய செத்ததுக்கு காரணமாயிட்டாங்க, அப்புறம் எப்படி உங்ககிட்ட சமாதானமாகுவான்னு சொல்லிட்டு நீ நினைச்சிட்டு இருக்க, இதுக்கப்புறம் நீ செகண்ட் ஹீரோடைய லைஃப்ல வராதுன்னு சொல்லிட்டு ரீனா நம்ம ஹீரோயினை திட்ட. ஹீரோயின் நின்று அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கொடை எடுத்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். ஹீரோயின் மேலேயும் தப்பு இல்ல, பாவம் நம்ம செகண்ட் ஹீரோ மேலேயும் தப்பு இல்லை இல்லையா. இந்த மாதிரி ஒரு நிலைமையில விதி கொண்டாந்து விட்டுடுச்சு. அடுத்த நாள் பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோவை காணும். பத்தாவதுக்கு பாத்தீங்கன்னா
12th ஃபைனல் எக்ஸாம் வேற வரப்போகுது. எல்லாரும் மும்மரமா படிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நம்ம செகண்ட் ஹீரோ ரொம்ப மிஸ் பண்றாங்க. கூடவே நம்ம ஹீரோ நல்ல ஹீரோயினுக்கு வந்துட்டு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ஹீரோயினை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்படியே 2 நாள் 3 நாள்னு சொல்லிட்டு ஆயிட்டே இருக்குது. செகண்ட் ஹீரோவை காணும். சார் வேற கையில ஹால் டிக்கெட் வச்சுட்டு இவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவானா இல்லையான்னு தெரியும் முழிச்சிட்டு இருக்க. அடுத்த நாள் பார்த்தா வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான டைமும் வந்துருச்சு. எல்லா பசங்களும் போயிட்டு எக்ஸாம் எழுதவும் போறாங்க. ஹீரோ ஹீரோயினும் நின்று பார்த்துக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற மாதிரி ஒரு பிரேஸ்லெட் ஹீரோ கையில இருந்திருக்கும் இல்லையா, அது எப்படின்னா ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுடைய பாட்டி கடையில பிரேஸ்லெட் வாங்க வந்திருப்பான். ஆனா அவங்க கிட்ட சரியான காசு இல்லாதனால ஹீரோயின் அவங்க பாட்டி கிட்ட இருந்து ஒரு பிரேஸ்லெட் திருடி ஹீரோவுடைய கையில போட்டு விடுறாங்க. சோ இதுதான் சின்ன வயசுல நம்ம ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் ஹீரோ கையில அந்த பிரேஸ்லெட் இருக்க போல இருக்கு. இந்த உண்மையை அவங்க 2 பேருமே தெரிஞ்சுக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதி முடிக்கிறாங்க. சோ இப்போ வந்துட்டு ஸ்கூல் லீவ் விட்டதுனால ஹீரோவுடைய அப்பா ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. அவருடைய பிசினஸ் பார்ட்னர் கூட நம்ம ஹீரோவை வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் அவருடைய அப்பாவுக்கு ஆசைப்பல இருக்கு ஒரு பொண்ணுக்கு. அது தெரியாம நம்ம ஹீரோவும் ஊருக்கு போயிட்டான். ஹீரோயினும் ஹீரோவும் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன போன் கால்ஸ் தான், ஒரே லவ்ஸ் தான், இப்படியே போயிட்டு இருக்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ ரொம்ப மிஸ் பண்றதுனால ஹீரோயினுடைய வீட்டுக்கே வந்துட்டு மதில் சவர் ஏறி குதிச்சு வந்துடுறான். ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். 2 பேருமே கியூட்டா லவ் பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் நம்ம ஹீரோவுக்கு கால் வருது. என்னன்னா அவனுடைய தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவளுக்கு கேன்சர் இந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்காங்க. இதனால தங்கச்சிக்காரி செமையா அழுதுட்டு இருக்கான். எனக்கு கேன்சர் இருக்கு, நான் அவங்க எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்றேன், கேன்சர் வந்துட்டு எனக்கு 2வது ஸ்டேஜ்ல இருக்கான் அப்படின்னு சொல்ல, நீ கவலையப்படாத, சீக்கிரம் நம்ம ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் சமாதானப்படுத்த, இருந்தாலும் தங்கச்சி சமாதானம் ஆக மாட்டேன்றா. ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பார்ட்டி மாதிரி கொடுக்கலான்னு ஹீரோ முடிவு பண்ணி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட, அங்க வந்து பாத்தீங்கன்னா நீ எந்த காலேஜ்ல போய் சேர போறேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தங்கச்சி கேட்க, ஹீரோவுக்கு வந்துட்டு வெளியூர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சீட் கிடைச்சிருக்கும். அதே காலேஜுக்கு நானும் போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோடைய தங்கச்சி கிட்ட சொல்ல, இதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ கேட்டனா செகண்ட் ஹீரோட்ட ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த கிராமத்துல இருந்து நான் போக மாட்டேன், உன்னை விட்டு நான் போக மாட்டேன் தனியான்னு சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா. இப்ப இந்த விஷயத்தை கேட்டுட்டு செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து, நீங்க இருந்து போக போறியா, உங்க அம்மானால என்னோட அம்மா அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க, நான் அனாதையா இருக்கேன், நீங்க இருந்து போக போறியான்னு கேட்க, ஹீரோயின் வந்துட்டு இல்லடா படிக்கதாடா போறேன்னு சொல்ல, செகண்ட் ஹீரோ உடனே உங்க அம்மா செத்து போயிருந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோயினுக்கு இந்த வார்த்தை ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. இப்ப ஹீரோயினுடைய அம்மா வேற ஹீரோயினுடைய அப்ளிகேஷனை வீடு சுத்தம் பண்ணக்குள்ள பாத்துட்டாங்க. அவ்வளவுதான், இவங்க தையத்தக்கான்னு குதிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கா. பக்கத்து வீட்டு அக்கா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் போயிட்டு அவங்க அம்மாவை பார்க்க, அம்மா பொழிச்சுன்னு அறையிறாங்க. நானும் பாட்டி இருக்கிறது உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டமா, எங்களை விட்டுட்டு நீ வந்துட்டு வெளியூருக்கு போய் படிக்க போறியான்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் அவங்க அம்மா பிடிச்சி கத்தி விட்டுட்டாங்க. நீங்க வந்துட்டு பண்ண தப்புனால இந்த மாதிரி செகண்ட் ஹீரோடைய அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, நானும் இந்த இடத்துல வந்துட்டு கொலைக்காரியோடைய பொண்ணு அப்படின்ற மாதிரி பேர் வாங்கிட்டு இருக்கேன், அந்த பேரை வந்துட்டு நான் அழிக்கணும்ன்றதுக்காக வெளியூர் போய் படிக்கலான்னு பார்த்தா நீங்க இந்த மாதிரி பண்றீங்களேன்னு சொல்லிட்டு அம்மாவை கத்திட்டு வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு வந்தா. சோ நம்ம ஹீரோயினுடைய அம்மா தூக்க மாத்திரையை போட்டுட்டு இறந்தும் போயிட்டாங்க போல இருக்கு. அவ்வளவுதான், ஹீரோயின் உடஞ்சே போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஃபினல் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது. சோ ஹீரோயின் வந்துட்டு செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கும் வந்துட்டு இந்த விஷயம் தெரியல. ஏன்னா நம்ம ஹீரோ அவனுடைய தங்கச்சி கூட இருக்கான். தங்கச்சிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கேன்சர் இல்லையா, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா எழுதின லெட்டர்ல அழுதுட்டு இருக்காங்க. நான் தெரியாம தாமா அந்த கார் முன்னாடி போய் விழுந்தேன், அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு செகண்ட் ஹீரோ கிட்ட இப்பயாவது மன்னிப்பு கேட்டுருமா நீ எனக்கு பதிலுன்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்க. இப்ப செகண்ட் ஹீரோவும் விஷயம் தெரிஞ்சு வந்து பார்க்க ஹீரோயினுடைய முகத்தை பார்க்கவே முடியல. ஏன்னா இவன் வந்துட்டு நேத்து நைட்டு தான் சொல்லியிருப்பான் உங்க அம்மா செத்து போயிருக்கலான்னு, இப்ப அதே மாதிரியே செத்து போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவனுமே லைட்டா ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். விஷயம் தெரியாத நம்ம ஹீரோவும் அவனுடைய தங்கச்சி கூட தான் இருக்கான். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நல்லடக்கம்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ வர, நீ நினைச்ச மாதிரி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, இப்பயாவது எங்கள் அம்மாவை நீ மன்னிப்பியா சொல்லு, உயிரோட இருக்கப்ப தான் நீ மன்னிக்கல, நீ நினைச்ச மாதிரி எங்கள் அம்மா இறந்துட்டாங்களா, இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை திட்டிடுறாங்க. செகண்ட் ஹீரோவும் பாவம் என்ன பண்ணுவான் சொல்லுங்க, அவன் ஏதோ கோவத்தில் சொன்ன வார்த்தை அது இந்த இடத்துல போய் முடிஞ்சிருக்குது. ஸோ அப்போ அவ்வளோதான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அப்பா வேற ஹீரோவை அப்ராடுக்கு படிக்க அனுப்புறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கூட்டிட்டு போவாரா, எதுவுமே சொல்லாம. ஹீரோவா என்னாலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு காரை விட்டு செமையா வந்துட்டு பாத்தீங்கன்னா கத்திட்டு இருக்கா அவங்க அப்பா கிட்ட. இதுல பத்தாதுக்கு நம்ம ஹீரோயினுடைய வந்துட்டு அம்மா வேற இறந்து போயிட்டாங்கன்ற நியூஸ் இப்பதான் ஹீரோக்கு தெரியுது. உடனே நம்ம ஹீரோ குடுகுடுன்னு ஹீரோயினை நோக்கி ஓடி வரான். சாரி கேட்கறான், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சு, எனக்கு தெரியாது, இந்த மாதிரி தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, நான் அவளை பார்த்துட்டு இருந்தேன், அதனால தான் வந்துட்டு நான் வரல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் என்ன பண்றாங்க, சரி ஓகே நீ படிக்க போன்றாங்க. ஹீரோவா என்னப்பா சொல்ற, சரி ஓகே நீ டிஸ்டன்ஸ் வந்துட்டு லவ்ல ஓகேனா எனக்கும் ஓகே தான், டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு லவ் பண்ண கூடாதான் என்னன்னு சொல்ல, ஹீரோயின்
ஹீரோயின் டக்குன்னு நான் எப்போ உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல, நான் உன்னை லவ் பண்றேன்னா சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஜகா அடிக்கிறாங்க. ஹீரோக்கு இதை கேட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி விளையாடாத, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா, என்னால உன்னை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நான் உன்னை லவ் பண்ணலப்பா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கத்திட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஹீரோயின் ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, ஹீரோவுடைய அப்பா தான் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணியிருந்திருப்பாரு, என் பையனை விட்டு விலகி போயிடு இல்லைன்னா அவ்வளோதான் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினும் ஓகே ஹீரோவுடைய வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டு இப்போ விலகிட்டாங்க. ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடுக்கு படிக்க போயிட்டான். இப்படி நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிட்டு இருக்குது. ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நாள் கடந்து ஹீரோயின் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை தான், ஒரு ஆங்கர் ஒர்க்கு தான் என்னமோ பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோவே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோடைய வாழ்க்கை, அவன் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுதலையே, காலேஜுக்கும் போல, அதுக்கு பதிலாக நம்ம செகண்ட் ஹீரோ இப்போ ஒரு பெரிய ரவுடி ஆயிட்டான். பத்தாவதுக்கு ஸ்கூல் டைம்ல வந்துட்டு அந்த பேட் பாய் இருந்தான் தெரியுமா, அவன் இன்னுமே பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோவை கூப்பிட்டு வச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பழி வாங்குறத பற்றி பேசிட்டு இருக்கா. ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோ டே உன்னை அடிச்சு சாவடிச்சுடா, அவன் மேலே கையை வச்சுனான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க. கூடவே நம்ம ஹீரோவும் வந்துடுறான். பிகாஸ் ஏன்னா செகண்ட் ஹீரோ மட்டும் தனியா இருக்கா இல்லையா, இந்த பேட் பாய் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினால தானே இவங்க ரெண்டு பேருமே நம்மளை அடிச்சானுங்க, அதனால இவனுங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இதுல பத்தாவதுக்கு செகண்ட் ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான் இல்லையா, அந்த ஆரஞ்சு கலர் மண்டையன், அவனும் வந்துட்டு அந்த பேட் பாய் குரூப்ல போய் சேர்ந்துருவானா. ஸோ இப்போ அந்த சண்டெல்லாம் போட்டுட்டே இருக்கக்குள்ள நம்ம ஹீரோ வந்துட்டு நல்லா அடி வாங்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஹீரோயினை பார்த்துன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்கலான்னு வர, ஹீரோயின் இது என்ன கை கால் அடிபட்டு இருக்கு, சரிமா வீட்டுல மருந்து தடைவுறன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனா அந்த பேட் பாயோடைய ஆளுங்கள்லாம் ஹீரோயினுடைய வீட்டையே அடிச்சு சூறையாடி வச்சிருக்காருங்க. ஸோ இதுக்கு பார்த்து நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோவுக்கு வந்துட்டு விஷயத்த சொல்லிடுறான். செகண்ட் ஹீரோ செம்ம கடுப்பாவறான், நீ நானும் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஹீரோனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பேட் பாயோடைய கும்பல்ல போயிட்டு செகண்ட் ஹீரோவும் வந்துட்டு சண்டை போடுறாங்க பாருங்க. ஹீரோ அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிடுறான் போலீஸ் வந்தோடனே. ஆனா நம்ம செகண்ட் ஹீரோ வேணும்னே வந்துட்டு மாட்டிக்கிறான். ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக், இதே மாதிரி தான் ஸ்கூல் படிக்கக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட் பாயோடைய அண்ணனும் நம்ம செகண்ட் ஹீரோவும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு போலீஸும் பிடிச்சிட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா வந்துட்டு இந்த ரீனான்ற பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி பெயில் எடுக்கிறதுக்காக வரா. ஆனா நம்ம செகண்ட் ஹீரோ வேணான்னு சொல்லிடுறான். ஏன்னா பெயில விட்டு வெளியே வந்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியாது இல்லையா ஹீரோயினால. ஹீரோயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுன்னு நான் வந்துட்டு தடுப்புன்னு சொல்லிட்டேன். அந்த பேட் பாய் சொன்னதுனால தான் செகண்ட் ஹீரோ ஜெயிலே இருந்துகிட்டு ஹீரோயினை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத விட்டுருப்பான் போல இருக்கு. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இப்ப நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ வச்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும் வந்துட்டு இந்த மாதிரி உன்னாலதான் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா, நீ என்னாலதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலையே, என்ன மன்னிச்சிடுறான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை மன்னிச்சிடுறாங்க. அவ்வளவுதான். இப்போ இவங்க மூணு பேருமே, அதாவது நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ மூணு பேருமே வந்துட்டு ஹீரோவோடைய தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கேன்சரோடைய 3rd ஸ்டேஜ் போல இருக்கு, ரொம்ப முத்தன கண்டிஷன்ல தான் இருக்குது. ஹீரோயின் நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பிள்ளையை பார்க்க போறாங்க. அவளா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. ஏன்னா இதுதான் லாஸ்ட் ஃபைனல் ஆபரேஷன், இதுல மட்டும் வந்துட்டு உயிர் பழைக்கலன்னா அவ்வளவுதான், இப்ப அவ இறந்துருவா போல இருக்குது. ஸோ ஃபைனல் ஆபரேஷனுக்கு இப்ப இவளை அனுப்புறாங்க. ஆனா நல்லபடியா வந்துட்டு ஆபரேஷனும் முடிஞ்சிருச்சு. அவளுடைய கேன்சர் கட்டியும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் எல்லாருமே ஹாப்பியா வந்துட்டு இருக்கா. இப்ப மறுபடியும் அந்த பேட் பாய் உள்ள பூந்து, உங்க பாட்டியை நான் கடத்திட்டேன், உங்க பாட்டி உனக்கு உயிரோட வேணும்னா நீங்க 3 பேருமே வாங்க, இன்னைக்கு உங்க 3 பேருமே நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பேட் பாய் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ ஹீரோயினை கூப்பிட, பாட்டியை யாருடைய தலைமையில வச்சிருக்காங்கன்னா செகண்ட் ஹீரோடைய ஃப்ரெண்டு தலைமையில தான். இப்ப அவன் வந்துட்டு ஒரு மாதிரி கூனி குறுக்கி தான் நின்றுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு காசு தேவைப்பல இருக்கு, அதனால இவனோட கும்பல்ல சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்ப வந்துட்டு பேட் பாய் என்ன பண்றான், ஹீரோயினை பிடிச்சிக்கிறான். ஹீரோயினை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஹீரோவையும் செகண்ட் ஹீரோயும் போட்டு சாத்துன்னு சாத்திட்டு இருக்கான். இவளுடைய ஒரு போட்டோ எடுத்து நான் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணதுனால என்னை வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு விளக்கிட்டாங்க. என்னால ஒழுங்கா படிக்க முடியல, எல்லாரும் என்ன ரவுடின்னு சொன்னாங்க, என் வாழ்க்கையே போயிடுச்சுடா உங்களால தான் சொல்லிட்டு ஹீரோ செகண்ட் ஹீரோ போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப வந்துட்டு செகண்ட் ஹீரோடைய ஃப்ரெண்டாலே தாங்க முடியல. உடனே அந்த பேட் பாயை போயிட்டு இவன் அடிச்சுட்டு ஹீரோயினை போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கை கட்ட அவுத்து விட, ஆனா இந்த பேட் பாய் என்ன பண்றான், வந்து நம்ம ஹீரோயினை கத்தியால குத்த வர டக்குன்னு நம்ம ஹீரோ நடுவுல வந்துருவானா. அவ்வளவுதான், இப்ப ஹீரோவுக்கு கத்தி கொடுத்து விழுந்துருச்சு. இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு, சப்போஸ் எனக்கு சரியாயிடுச்சுன்னா நான் உன்னையே வந்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீ ஓகேவான்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் என்ன இடத்துல எதடா பேசுறேன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க, இப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கும் ஓகே ஆயிடுச்சு. ஹீரோவும் இப்போ செகண்ட் ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேட் பாய் இருக்கான் இல்லையா, அவனையுமே போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அவ்வளோதான், இப்போ அவன் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஹீரோவும் வந்துட்டு இவங்க காதலுக்கு நடுவில் நான் வரலன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போவ, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுடைய பாட்டியே இப்போ ஃபுல் டைம் டேக் கேர் பண்ணுறது நம்ம செகண்ட் ஹீரோ தான். என்னதான் இருந்தாலும் செகண்ட் ஹீரோவுக்கும் பாவம் ஒரு பொண்ணை வந்துட்டு கரெக்ட் பண்ணி விட்டுருக்கலாம், ஏன் அந்த ரீனாவே கரெக்ட் பண்ணி விட்டு இருந்திருக்கலாம். ஆனால் வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ மனசுக்குள்ள ஹீரோயினை வச்சுக்கிட்டே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா, நீ இதுக்கப்புறமா வந்துட்டு நீ கவலையே
பயப்படாத, உன்னோட லைஃப்ல நானும் ஹீரோவும் எப்பயுமே கூடவே இருப்போம். ஆஸ் அ ஃப்ரெண்டா நான் இருப்பேன், ஆஸ் அ ஹஸ்பண்டா அவன் இருப்பான், உன்னுடைய வந்துட்டு வெல்விஷரா வந்துட்டு நான் என்னைக்குமே இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினை ஹக் பண்ண. இப்படியே இந்த மூவி முடியுது. குட்டி மூவியா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா இருக்கு இல்லையா? மூவி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.